டிஎன்பிசி படிக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மேக்ஸில் 25 எப்படி எடுக்கிறது, அதுக்கான என்னோட ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸ் வந்து எப்படி இது ஸ்டார்ட் பண்ணலாம் மேக்ஸு டிஎன்பிஎஸ்சிக்கு அது பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு பார்த்தவங்க எப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி இது நான் 3மே சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பிகினர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் நான் டிஎன்பிசிக்குள்ளே வரேன் அப்படின்னா வந்து நீங்கள் எடுத்தோடனே நம்பர்ஸ் டாபிக் பாருங்கள். எண்கள்னு ஒரு டாபிக் இருக்கும் இல்லையா, அந்த டாபிக் பாருங்கள். ஏன்னா வந்து அதில் தான் வந்து பேசிக்ஸ்லாம் இருக்கும். ஒரு நம்பர் வந்து 2ஆல் வகுப்படுமா, 3ஆல் வகுப்படுமா, இதுக்கான ரூல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த நம்பர் அந்த எண்கள் டாப்பிக்கில் தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வகுத்தல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக மாறிடும். ஒரு நம்பரை பார்த்த உடனே சொல்லிடலாம், இந்த நம்பர் வந்து எந்த நம்பரால் வகுப்படும் அப்படிங்கிறதுலாம். அதே மாதிரி பகு எண்கள், பகா எண்கள் இதை பற்றிலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சால் தான் வந்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அப்புறம் வந்து தனி வட்டி கூட்டு வட்டிலாம் போடும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி டிவிஷன்ஸ், இப்போ வந்து ஸ்கொயரு, கியூப் இதெல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸ்கொயர் டேபிள் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஸ்கொயரில் வந்து ஒரு 30 வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. கியூபில் வந்து ஒரு 15 வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. ஏன் என்ன சொல்கிறேன்னா, கூட்டு வட்டியில் வந்து நமக்கு வந்து இந்த கியூப் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். எப்போனா வந்து நம்ம கூட்டு வட்டியில் ஆண்டு கண்டுபிடிக்கிற கணக்குலாம் வந்து கியூப் ரொம்பவே தேவைப்படும். இப்போ வந்து 3 ஆண்டுகள்லாம் வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப அந்த இடத்துல தடுமாறுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து நமக்கு அந்த டானா வகுத்தல் போட்டு ரொம்ப நேரமாக அந்த சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே கியூப் தெரிஞ்சதுன்னா ஒரு மேக்ஸிமம் எல்லா சமமே வந்து அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் ஸ்கொயர் வந்து நமக்கு வந்து மேக்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து முடிக்கிறதுக்கு வந்து ஸ்கொயர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து ஸ்கொயர் வந்து ஒரு 30 வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. கியூப் வந்து ஒரு 15 வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுக்கிறதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. நீங்கள் எப்போ கேட்டாலும் சொல்லணும், அந்த மாதிரி இருக்கணும். அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேசிக்கான சம்லாம் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து டிவிஷன் ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கோங்க. அடித்து போடுறது, இப்போ வகுத்தலுக்கு சொல்கிறேன், அடித்து போடுறது, அப்புறம் ஈக்குவலுக்கு அந்தாண்ட மாற்றுறது, இதெல்லாம் உங்களுக்கு குழப்பம் இருக்குன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து டாபிக்குள்ளே போங்க. ஓரளவுக்கு நீங்கள் அந்த நம்பர் டாப்பிக்கு இப்போ நான் ஸ்கொயர், கியூப்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னா வந்து அடுத்து வந்து ஸ்கூல் புக்கு போங்க. உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இருந்துச்சுன்னா ஸ்கூல் புக்கில் பாருங்கள். அப்படி இல்லைனா எஸ்சிஆர்டி புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் பாருங்கள். அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட வந்து வேறு ஏதாவது மெட்டீரியல் இருந்தாலும் அதில் பாருங்கள். ஆனால் வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்கூல் புக் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டாபிக் வைஸே போங்க. இப்போ வந்து எண்களை ஃபஸ்ட் எடுத்தோன்னே எண்கள் எடுக்கிறீங்கன்னா எண்களை வந்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கே இருக்குது அதை பார்த்து முடிங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எண்களுக்கு அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வகுத்தில் அடுத்த லெவலாக இருக்கும். இதெல்லாம் எப்படி அடித்து போடுறது, ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிக்கணும், அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் வந்து ஆன்சர் மற்ற சம்முக்கெலாம் வந்து கரெக்டாக வரும். இப்போ அது தெரியாமல் நீங்கள் அங்கே போனீங்கன்னா வந்து இது ஏன் தப்பாக வருது, எனக்கு மட்டும் தப்பாக வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால் வந்து நீங்கள் எண்கள் முடித்த உடனே சிம்பிளிஃபிகேஷன் போங்க. சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் எந்த டாபிக் வேணாலும் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ஸ்கூல் புக் வைஸாக போகிறீங்கன்னா வந்து இப்போ டாபிக் வைஸாக இப்போ ஸ்கூல் புக்கில் டாபிக் வைஸாக போங்க. இப்போ எடுத்தோடனே இப்போ எண்கள் இருக்குன்னா 6த்தில் உள்ளது, 7த்தில் உள்ளது, 8த்தில் உள்ளது இதெல்லாம் பாருங்கள். அடுத்து வந்து சிம்பிளிஃபிகேஷன் பார்க்குறீங்கன்னா அதே மாதிரி 6த்தில் உள்ளது, 7த்தில் உள்ளது, 8த்தில் உள்ளது இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் இதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்துருவாங்க. எல்லா டாப்பிக்குமே எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே இருக்காது. நீங்கள் வந்து எல்லா டாப்பிக்குமே எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். ஒரு சில டாபிக் ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும். அந்த மாதிரி வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா ஒரு 3 நோட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து முடிச்சிடலாம். நோட்ஸ் எடுத்திங்கன்னா 3 நோட்டுக்குள்ளே முடிச்சிடலாம். இல்லை நான் அடுத்த குரூப் 4க்கு வந்து நான் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்து வேறு ஏதாவது நீங்கள் வந்து மெட்டீரியல் வச்சு கூட யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆனால் வந்து பேசிக்லேருந்து போங்க. அதுதான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எடுத்தோடனே கஷ்டமான சம் போனீங்கன்னா வந்து பேசிக் வந்து உங்களுக்கு புரியாமல் போயிடும். அப்புறம் வந்து புதுசாக அதே இதை வச்சு வேறு ஏதாவது கேட்டாங்கன்னா வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எல்லா சம்முலையுமே இப்போது நீங்கள் தனி வட்டி, கூட்டு வட்டியாக இருக்கட்டும், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் பெஸ்ட்டு பேசிக்கு கற்றுக்கோங்க. பேசிக்கு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அட்வான்ஸ் கணக்குக்கு போங்க. இப்போ நீங்கள் பேசிக் கற்றுக்கலன்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் கணக்கு போனீங்கன்னா வச்சுக்கலாம், அது உங்களுக்கு புரியாது. சரி மனப்பாடம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து யூடியூப்பில் நிறைய பேர் வந்து ஷார்ட் கட்ஸ்லாம் சொல்லி தருவாங்க.
அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு ஷார்ட்கட்ஸை வந்து எடுத்தோடனே படிக்கவே படிக்காதீங்க. நான்லாம் என்னை கேட்டிங்கன்னா ஷார்ட்கட்டே வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஷார்ட்கட் எப்போ வேணாலும் மறந்து போயிடும். நமக்கு படிக்கிற பாயிண்ட்ஸே மறந்து போயிடுது. இதில் ஷார்ட்கட்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? அதனால் வந்து ஷார்ட்கட்லாம் வேண்டவே வேண்டாம். நீங்கள் வந்து பேசிக்ஸை நல்லா கற்றுக்கிட்டாலே வந்து அதை நீங்கள் எப்படி ஃபாஸ்ட்டாக போகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் வந்து ஷார்ட்கட்ஸ் வேண்டாம். அதே மாதிரி மனப்பாடம் பண்ணுறதுமே வேண்டாம். மனப்பாடம் பண்ணிங்கனாலே வந்து அது மறந்துடும். அப்புறம் ஒருவேளை அதே மாதிரி கேள்வி வந்து ஒரு சில நம்பர்ஸ் மட்டும் மாற்றி கொடுக்கலாம். அந்தமாரி டைம்லேயும் வந்து நம்ம தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மனப்பாடம் பண்ணவே வேண்டாம். இப்போ வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, மேக்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்க, எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிங்க, ஸ்கூல் புக்கில் உள்ளது ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணலாம்? இப்போ வந்து இன்டர்மீடியேட் லெவலுக்கு வரும். இப்போ நான் ஓரளவுக்கு எல்லோரும் பார்த்தவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து டெய்லி வந்து ஸ்கூல் புக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. டெய்லி ஒரு 1 ஹவர், நான் வந்து ½ அன் ஹவர் பார்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா 1 ஹவர் வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸுக்கு 2 மணி நேரம் வரைக்கும் செலவு பண்ணலாம். அதுக்கு மேலேயும் வேணாம். அதுக்கு கீழே இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 1 ஹவர் வரைக்குமே பாருங்கள். ஏன்னா வந்து மேக்ஸ் நமக்கு ரொம்பவே முக்கியம். நமக்கு அது மறந்து போகிறது ஈஸியான டாப்பிக்காக இருக்கும். அதே சமயத்தில் கஷ்டமாகவும் இருக்கும். இப்போ நம்ம அதை ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கேப் விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஸ்கூல் புக்கு பாருங்க. ஏன்னா வந்து ஸ்கூல் புக்லேருந்து இப்போ வந்து கண்டிப்பாக வந்து 10 கொஸ்டின் கேட்டுருவாங்க. பாக்கி இருக்கிற 15 கொஷினில் இன்னொரு 10 கொஷின் வந்து ரீசனிங்லேருந்து வந்துடும். பாக்கி இருக்கிற ஒரு 5 கொஷின் வந்து டஃப்பாக இருக்கும், புதுசாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல நம்மளோட சமயோஜித புத்தியை வந்து யூஸ் பண்ணி அது நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் புக் சம்மு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு அடுத்த 1 ஹவர் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரே மாதிரி சம்மா போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வேகாக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து நம்ம மற்ற இதுக்கு முன்னாடி பார்த்த டாப்பிக்லாம் மறந்து போன மாதிரி இருக்கும். அதனால் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து மல்டிபிள் நமக்கு டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். மாற்றி மாற்றி பார்க்கலாம். அதில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நம்ம எடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் ஓரளவுக்கு. அதனால் வந்து பாதி நேரம் வந்து ஸ்கூல் புக் பாருங்கள், பாதி நேரம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள். மற்றபடி வந்து உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ டெஸ்ட் கிடைக்கிது, இல்லை ஓவரால் டெஸ்ட் ஏதாவது கிடைக்கிது மேக்ஸுக்கு அப்படின்னாலும் அதையும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. இது எல்லாருமே சொல்கிறது தான். மேக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து எந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா வரும். அதுதான் ஒரு விஷயம். இப்போ வந்து நீங்கள் மேக்ஸ் படிக்கிறீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை எனக்கு வந்து யாராவது சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா வந்துங்களேன், மேக்ஸுக்கு வந்து நான் 2, 3 யூடியூப் சேனல் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆக்கன் நெட்வொர்க். இந்த சேனல் வந்து கொஞ்சம் பழைய சேனல் தான். இதில் உள்ள வீடியோஸ்லாம் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷம் முன்னாடி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பேசிக்ஸ் எல்லாமே நல்லா சொல்லிக் கொடுத்துருப்பாரு அந்த சாரு. அதனால் வந்து இந்த ஆக்கன் நெட்வொர்க் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க பேசிக் கற்றுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லாமே வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து எய்ம் டிஎன் ஒரு சேனல் இருக்குது. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சேனல். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிருக்கும். குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 எல்லாத்துக்குமே வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. மேக்ஸுக்கும் அதிலே வீடியோ போட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த கிளாஸ் வேணாலுமே இதில் வந்து எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த லெவலுக்கு இருக்கும். இப்போது கவர்மெண்ட்லேருந்து ஒரு சேனல் வந்து ரெஃபர் பண்ணி அது மூலிமா வீடியோ போடுறாங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க. அதோட நம்பகத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகம் தான். நீங்கள் வந்து ஏஎம்டிஎம் எல்லாத்துக்குமே வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ வந்து ரீசனிங்க்கு அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ரீசனிங் வந்து புதுசாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து எனக்கு ரீசனிங் வந்து எப்படி பேசிக்கே தெரியாது. அதனால் வந்து ரீசனிங்க்கு அதுதான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 2 டிப்ஸ் இருக்குது. என்னென்னா வந்து இப்போ நீங்கள் ஃபார்முலா படிக்கிறீங்களா, எடுத்தோடனே வந்து ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு டாபிக் படிக்கும்போதும் அதோட பேசிக்லேருந்து அந்த ஃபார்முலாவை சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த புக்லேயே இருக்கும், இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து ஃபார்முலாக்கான சோர்ஸே அதில் இருக்கும். அதை நீங்கள் படிக்கும்போது வந்து இந்த ஃபார்முலாவே உங்களுக்கு மறக்காது. அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவோட அட்வான்ஸ் லெவல் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த லைனாக ஒரு ஆர்டராக போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். 6th 7th அப்படி போனீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஃபார்முலா வந்து எடுத்தோடனே மனப்பாடம் பண்ணிடாதீங்க. மனப்பாடம் பண்ணணும் தான், ஆனால் எடுத்தோடனே பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாபிக் படிக்க அந்த டாப்பிக்கோட எண்டில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபார்முலாவும் மனசில் பதிஞ்சிடும். அப்படி பதியலைன்னா நீங்கள் மறுபடியும் எடுத்து மனப்பாடம் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ ஓரளவுக்கு எல்லா டாப்பிக்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ எல்லாமே முடிச்சு வச்சுருக்கீங்க, இப்போ ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து ஃபார்முலா பார்க்குறது நல்லது. நானுமே டெய்லியுமே பார்ப்பேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு டாப்பிக்காக போயிட்டுருக்கோம்னா வந்து அந்த ஃபார்முலா வந்து மறந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நான் ரெகுலராகவே வந்து பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் டெய்லி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறதுனால வந்து எல்லாத்துக்குமே எனக்கு அந்த ஃபார்முலா ஞாபகத்தில் இருக்கணும். அதனால் வந்து நான் எடுத்த உடனே மேக்ஸு போர்ஷன் எடுத்த உடனே வந்து ஃபார்முலா பார்ப்பேன். அதுக்கப்புறமா தான் சால்வ் பண்ணவே போவேன்.
ஃபஸ்ட்டு அதாவது எல்லா டாப்பிக்கில் உள்ள ஃபார்முலாவும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது பிடிஎஃப் கிடச்சாலும் வச்சுக்கோங்க. இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. அதுக்கப்புறம் நான் எப்படி இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து மேக்ஸுக்கு வந்து 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அவர் வந்து காலையில் 1 ஹவர் படிப்பேன். அதில் வந்து ஃபார்முலா படிப்பேன். எடுத்த உடனே வந்து ஃபார்முலாலாம் படிப்பேன். அப்படி எனக்கு படிக்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா எழுதி பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா வந்து நம்ம பார்த்து படித்தோன்னா வந்து அது மனசில் சில டைம் பதியாது. அதனால் வந்து எழுதி பார்த்துருவேன். ஃபார்முலா எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் புக் சம்ஸ்லாம் பார்ப்பேன். ஸ்கூல் புக் சம் எல்லாமே பார்க்க மாட்டேன். எனக்கு எது டஃப்பாக இருக்கோ, போன வாட்டி நான் போடும்போது எதெல்லாம் எனக்கு டஃப்பாக இருந்துச்சு, சால்வ் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த சம்மை மட்டும் திரும்பி பார்ப்பேன். அதே மாதிரி வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஈவினிங்கில் ஒரு 1 ஹவர் வந்து பார்ப்பேன். ஈவினிங்கில் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 30 மினிட்ஸ் வந்து ரீசனிங் கிளாஸ் பண்ணுவேன். எய்ம்டிஎனில் தான் ரீசனிங் கிளாஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஷின் பார்ப்பேன். இதுதான் வந்து நான் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுறது மேக்ஸுக்கு. இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா வந்து டெய்லி வந்து மேக்ஸை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு ரூலாகவே வச்சுருக்கேன். ஏன்னா வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வந்து ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட். அதனால் வந்து ரெகுலராக டெய்லியும் வந்து என்ன ஆனாலும் சரி மேக்ஸ் வந்து பார்த்துடணும் அப்படிங்கிறது வந்து என் மைண்டில் இருக்கும். அதே மாதிரி தான் தமிழும் மேக்ஸும் வந்து என்ன காரணம் ஆனாலும் டெய்லி ஒரு 1 ஹவராவது, இது ஒரு 1 ஹவர், அது ஒரு 1 ஹவர் பார்த்துடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ரூலே. ஏன் அது சொல்கிறேன்னா வந்து எனக்கு வந்து மேக்ஸு வந்து மறந்துடுறது ஈஸியாக மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் வந்து அவ்வளோ பிரைட்டான ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ஆனால் வந்து மேக்ஸ் ஓரளவுக்கு போடுவேன். அதனால சொல்கிறேன். எனக்கு அந்த ஏற்கனவே அந்த இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ கொஞ்ச நாள் நான் கேப் விட்டுட்டு நான் எல்லாத்தையும் ஜிஎஸ்லாம் படித்து முடிச்சுட்டு மேக்ஸுக்கு வந்திருக்கேன். நான் தான் முடிச்சிட்டேனே மேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு வந்து பார்த்தா எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. ஸ்டெப்பெல்லாம் மறந்து போச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். ரெகுலர் ப்ராக்டிஸில் வச்சுக்கோங்க. சரி, 1 நாள் 2 நாள் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த நாள் வந்து கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். அதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி மேக்ஸுக்கு வந்து 15 கொஷின் வந்து ஆப்டிடியூட்லேருந்தும் 10 கொஷின் வந்து ரீசனிங்லேருந்து கேட்க போகிறாங்க. அதனால் வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு 30% பிரிச்சுக்கோங்க. ஒரு பங்கு வந்து நீங்கள் வந்து புக்கில் உள்ள சம்மை பார்த்துக்கோங்க. ஒரு பாதி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துக்கோங்க. இன்னொரு பாதி வந்து ரீசனிங் கொஷின் பார்த்துக்கோங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது 2மே கவர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு 5 வருஷத்துக்குள்ளே கேட்ட சம்மில் தான் நிறையா ரீசனிங் கொஷின்லாம் இருக்குது. குரூப் 1 கொஷின்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலர் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.